ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களத்தில் இன்றைக்கி 2 விடயங்கள் மிக பரபரப்பாக பேசப்படுகிறது. ஒன்று வந்து சகோதரர் நாஞ்சில் சம்பத். எல்லோருக்கும் முகம் நன்றாக அறிமுகமான முகம்தான். மேடைகளில் அவர் பேசினார்னா ஒரு காலகட்டத்தில் வைகோ அவர்களுக்கு இணையாக அந்த உரை வீச்சிருக்கும். அதில் ஆழ பொருத்தமான கருத்துக்கள் வந்து இருக்கும். சங்க இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் அவரை மிஞ்சி பேசக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு நான் பார்த்ததில் சில பேர் இருக்கிறாங்க. இந்த எடுத்து கொடுக்குற விதம், பேசுகிற விதம், அப்படி ஒரு அனைத்தையும் கரைத்து குடித்த ஒரு மனிதராக அவர் உரைவீச்சு வந்து இருக்கும். இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் நாஞ்சில் சம்பத் அவர்கள் மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர். அரசியல் களத்தில் அவருக்கு உண்டான இடம் இருக்கிறதா என்றால் இல்லை. வைகோ அவர்களுடைய வலதுகரமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து வலம் வந்து கொண்டிருந்தவர். ஒரு காலகட்டத்தில் நாஞ்சில் சம்பத் பேசுகிறார், வைகோ பேசுகிறாருன்ற இரண்டுக்கும் சமமான ஒரு கூட்டம்லாம் ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அப்போ நாங்கள் வியந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஊடகத்தில் அவர் நிறைய முறை பார்த்துருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்தில் அந்த கட்சிக்குள்ளாக அவருக்கு செல்வாக்கு வந்து குறைகிறது. வழக்கம் போலாகவே அது கருணாநிதியாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் வந்து வைகோவாக இருந்தாலும் அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரே ஒரு மெத்தட் இருக்கும். ஒருத்தர் கட்சிக்குள்ளே வந்து தன்னை மீறி மேலே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாவே உடனடியாக அது வந்து ஒரு ஏதாவது ஒன்று அங்கே துண்டை போடக்கூடிய ஒரு வேலை நடக்கும். அப்படித்தான் வைகோ அவர்கள் நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய மேடைகளை வந்து குறைத்தார். முதல்ல கட்சிக்குள்ளாக அவர் முக்கியமான நிகழ்வுகள்லாம் புறக்கணிக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட உடனே இவர் புறக்கணிக்க ஆரம்பித்தார் நாஞ்சில் சம்பத். அதை பார்க்க அப்போ இருந்த நிறைய ஊடகங்களில் சூசகமாக எழுதிட்டு இருப்போம். நாங்கள் கூட அப்போ அவர்கிட்ட செய்தியை போட்டிருக்கோம். விரைவில் பிரிவார் அவர் மதிமுகவில் இருந்து. என்னன்னா காரணம் வெளியேற்றப்படுகிறார் அப்படின்றது தான். கையில் ஒரு கட்டு போட்டுக்கிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில். தொடர்ந்து 2-3 நிகழ்ச்சிகள் வைகோ அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சியில் வந்து நாஞ்சில் சம்பத் புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு பயணத்தில் வைகோ அவர்களுடன் ஒன்றாக வந்து இறங்குற அந்த நிகழ்ச்சியில் கூட ஒரு புறக்கணிப்பு தெரிந்ததுன்னு ஊடகங்கள்லாம் அப்போ எழுதணும் பேசிகிட்டு இருந்தோம் எல்லாருமே தான். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு கட்டத்தில் வெளிப்படையாக 2 பேருக்குமான மனஸ்தாபம் உடஞ்சாங்க, பிரிஞ்சாங்க. எந்த நோக்கத்துக்காக அவர் இருந்தாரோ அந்த நோக்கத்துக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விமர்சனம் வந்து முன்வைத்தார். பிறகு அதிமுகவில் போய் இணைஞ்சார். அதிமுகவில் ஒரு மதிப்புமிக்க இடத்துல தான் அவர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயும் ஒரு கருத்து முரண்பாடு இருந்த ஒரு காலகட்டத்தில் பொதுவாக இப்படியான மனிதர்கள், அதாவது அறிவு தளத்தில் மிகப்பெரிய ஆளுமைகளாக வலம் வந்த இவர்கள் உண்மையிலே ஆளுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்குவாங்க சில பேர். இன்னைக்கு திமுகவில் இருக்கிற பலரும் அப்படித்தான் இருக்கிறாங்க, பல கட்சியிலும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு அறிவு தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு மனிதர் நாஞ்சில் சம்பத். அவருடைய சங்க இலக்கியங்களும் சரி, உரைவீச்சலும் சரி, நடப்பு அரசியலும் சரி, அவரை மிஞ்சி பேசக்கூடிய ஒரு தெளிவு ஆழமிக்க ஒரு அரசியல்ன்றது இல்லை, குறைவு தான். நிறைய பேருக்கு அந்த மாதிரி கிடையாது. அப்படியாக இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த பணிஞ்சு போகிறது கொஞ்சம் இருக்காது, நிமிர்ந்து தான் இருப்பாங்க. கெஞ்சிலாம் வந்து இருக்காது. நான் இதை செய்கிறேன், ரைட் இருந்தாலும் எனக்கு செய்யணும், எனக்கு அந்த மதிப்பு இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறவங்க. அதெல்லாம் இல்லாத நபர்கள் தான் கூடை கும்பிடு போடுவார்கள், போய் உழுந்துக்குவாங்க, முட்டியும் போட்டுக்குவாங்க. நிறைய நடக்கும் உங்களுக்கு. நடக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஒட்டு தண்ணியில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர் அந்த மாதிரி இல்லாமல் இருந்ததால் ஒரு சிக்கல் அங்கிருந்தும் வெளியேறினார். திரும்பவும் ஒரு திமுக அனுதாபியாக, திராவிட பேச்சாளர் அப்படின்னு தன்னை இருந்துக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த அதிமுக மேடைகளில் இருந்தபோது தான் அவர் பேசினது உச்சக்கட்ட பரபரப்பாக இருந்தது. யார்? நாஞ்சில் சம்பத் பேசினது. ஆசிரியர் வீரமணி அவர்களையும் இன்னும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகள் எப்படி போட்டு பொழந்தார்ன்றது இன்றைக்கும் சமூக வலைத்தளங்களில் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு பரபரப்புக்கு பேர் போனவர். அதுவும் இல்லாமல் கருத்தை துணிஞ்சு சொல்லணும்னா அது எந்த மேடையானா யார் தான் இருந்தாலும் சொல்லணும்னா சொல்லிடு அப்படின்னு தான் சொல்லக்கூடிய மனிதர் அவர். இப்போ சமீப காலமாக திமுகவுக்கு அணுக்கமாக தான் இருந்தார். எல்லா இடத்துலையும் விட்டுட்டு வேணாம், இதுக்கு மேலே எங்கேயும் போகிறதுக்கு இல்லை, திராவிட கட்சி ஆதரவு நிலைப்பாட்டிலே இருந்தோம். அதில் திமுக நிலைப்பாடுன்றது தான் அது இருந்தது. வெளிப்படையாக அந்த கட்சியில் இணையாமல் போனாலும் கூட திராவிட ஆதரவாளர்னு திமுகவுக்கு ஆதரவாக தான் அவர் பேசி இயங்கிக்கிட்டு இருந்தார். இப்போ சமீபத்தில் அவருடைய பதிவெல்லாம் பார்த்துட்டு கடந்த வாரமே அவர்கிட்ட நான் தொடர்பு கொண்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ண எடுக்க முடியல. பிறகு ஒரு முறை நான் பேசினோடனே அவருடைய சில விடயங்கள்லாம் சொன்னார். மனஸ்தாபங்கள் இருக்கிறது எனக்கு அப்படின்னு. அதற்கு முன்பாக அவர் போடுற அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தில் என்னென்ன போட்டிருக்கிறாருன்றதை மட்டும் பார்த்துருவோம். அதில் வந்து நவம்பர் 12ஆம் தேதி வந்து போடுறாரு. 9 நாளி உடுப்பவை 2 இதுதான் நான் வாழ்க்கையில் பின்பற்றுவது. அதிகாரத்தை அண்டி பிழைக்க வேண்டும் என்று கருதியதில்லை. அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை நான் மதிப்பதும் இல்லை. கொள்கையை நேசிக்கிறேன், அதனால் நிம்மதியாக இருக்கின்றேன். இது வந்து நவம்பர் 12 போடுறாரு. அதுக்கு முன்னாடி அதே நவம்பர் 12லே இன்னொரு இது வந்து ஆகாயத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுவதும் இல்லை, அதில் பாதாளத்தை பார்த்து நான் அஞ்சுவதும் இல்லை, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அதே நவம்பர் 12 இன்னிலிருந்து ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக.
அதுக்கடுத்தது நவம்பர் 10 அதுக்கு முன்னாடி ஒரு பதிவு, அலட்சியப்படுத்தப்பட்டவர்கள் ஆகாயத்தை நோக்கி சிறகு விரித்ததையும், நிராகரிக்கப்பட்டவர்கள் நெருப்பாய் நிமிர்ந்து எரிந்ததையும் வரலாறு பார்க்கிறது அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னொரு பதிவு, இன்று வரை எதிர்பார்ப்பிலேயே வாழ்கிறேன், எதிர்பார்ப்பு இல்லாமலும் வாழ்ந்தேன், இன்னும் வாழ்வேன். இது வந்து நவம்பர் 8லிருந்து அவருக்கு ஏதோ வந்து தொடங்குது. என்னன்னா, அந்த நவம்பர் 8 அந்த காலகட்டத்துகள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அறிவு 75 நடத்தியிருந்தாங்கல்ல, மிக பெரும் நிகழ்ச்சி திமுக நடத்தினது, உதயநிதிக்காக வேண்டி நடத்தினது. அறிவு தளத்தில் அவர்கள் எல்லோரும் அப்படியே மிக பெரும் வலுவானவர்களாகவும் பலமிக்கவர்களாகவும் எங்களை தவிர ஆளுமைகளாக யாரும் இல்லைன்றதெல்லாம் காட்டுறதுக்கு ஒரு அறிவு கூட்டம் அவர்கள் அப்படின்னு காட்டுறதுக்கு திமுகவினுடைய 75வது தொடங்கி அந்த 75வது ஆண்டு என்றதுக்காக நடத்துகிறாங்க. அது உதயநிதிக்காக நடத்தப்பட்டது. அது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டலெக்சுவல்லாம் வந்திருப்பாங்க, நிறைய பேர் பத்திரிகையாளர்கள், அந்த எல்லா தளத்திலையும் இருந்தே பேசுகிறாங்க முக்கியமான ஆளுமைகள்லாம். அதற்கு இவர் அழைக்கப்படவில்லை என்பது முன்கூட்டியே இவருக்கு தகவல் தெரிகிறது. இதில் அப்போ இவர் வந்து அழைக்கிறப்ப இவருக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை. தொடர்ந்து திராவிட தளத்தில் இருக்கிறாரு. திராவிட தளத்தில் இருந்துக்கிட்டு திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. இவரை போல இருந்த சுபைவி உள்ளிட்ட எல்லோருக்கும் அந்த மாதிரியான ஒரு மரியாதை கட்சிக்குள்ளே இருக்குது. அவங்களும் வேறு தளத்தில் தான் இருக்குது. கேட்டால் நாங்கள் நேரடியாக திமுகவை ஆதரிக்கவில்லை, நேரடியாக திமுகவில் நாங்கள் உறுப்பினராக இல்லை, அதனால் அதில் செய்யக்கூடிய எல்லா விடயத்துக்கும் நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்னு பேசக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க இங்கே. சரியானதை நாங்கள் வந்து கண்டிப்பாக ஆனவங்க. ஆனால் மக்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையை திமுக செய்கிறதுனா போய் பதுங்கிடுவாங்க, பேசுறது கிடையாது. ஆனால் திமுக ஒரு சிக்கல் வருதுன்னா முட்டு கொடுக்குறது எல்லாம் வந்து ஒவ்வொரு கத்தி ஒரே கூப்பாடு போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் இவர் இல்லை, நாஞ்சில் சம்பத். அதுதான் அந்த 8ஆம் தேதியிலிருந்து இவருக்கு அங்கே ஒரு முரண்பாடு வந்து தொடங்குகிறது. தொடர்ந்து இவருடைய பல நிகழ்ச்சிகள், அதுக்கு முன்னாடி நடத்தின பல நிகழ்ச்சிகளில் வந்து இருக்கிறாங்க. நூல் நிலையத்தினுடைய நிகழ்ச்சி எல்லா மாவட்டத்திலையும் நடத்திட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு சார்பாக பார்த்துருப்பாங்க. அப்போ நூல் நிலையம் என்றால் அது நாஞ்சில் சம்பத்தை யாருமே தவிர்க்க முடியாது. ஒரு பொதுவான நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர்கள், உண்மையிலேயே சொல்கிறேன், கருத்து வேறுபாடு உள்ள நபர்களாக இருந்தாலும் கூட சரி, நூல் நிலையம் குறித்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது மிக பெரிய அளவில் மாநில அளவில்னா நாஞ்சில் சம்பத் கட்டாயம் அங்கே இருப்பார். ஏன்னா இவரை விட அறிவு தளத்தில், வாசிப்பு தளத்தில் ஒரு பெரிய ஆளுமையை பார்க்க முடியாது. ஒரு தலைப்பை கொடுத்து விட்டு சங்க இலக்கியங்கள் இருந்துட்டு எது ஒன்று கொடுத்துட்டு இதுதான் என்றால் அப் டு பாட்டம் மேலிருந்து கீழே வரைக்கும் நுணுக்கமாக பிரித்து மேய்ஞ்சி இதுதான் அப்படின்னு எடுத்து போட்டுக்கிற சொல்வீச்சு இருக்குல்ல, அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்குது அந்த கூட்டத்தை. ஆனால் நாஞ்சில் சம்பத் இப்படியான நிகழ்ச்சிகளை இந்த திமுக புறக்கணித்து இருக்கிறது. அதற்கு முன்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லா இடத்துலையும் நடக்கிறதுலையும் புறக்கணிச்சிருக்காங்க. உச்சகட்டமாக அந்த திமுக 75 அறிவு 75ன்னு சொல்லி கொண்டாடின இந்த நிகழ்ச்சியில் முழுக்க புறக்கணித்து விட்டார்கள். இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் சொல்கிறாரு, உயரத்தை கண்டு நான் வந்து இது பண்ணதும் இல்லை, அதில் பாதாளத்தை கண்டு அச்சப்பட்டதும் இல்லைன்னு. நீ எனக்கு இதுக்கு மேலே நீங்கள் என்ன எது பழிவானாலும் கூட நான் அச்சப்பட போகிறதில்லை அப்படின்றாரு. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக், சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்புறம் இந்த மாதிரி அடுத்தது ஒன்று, இப்படி புறக்கணிக்கப்பட்டவர்கள்லாம் வரலாற்றில் உச்சத்தில் போயிருந்த வரலாறுலாம் இருக்குது. நெருப்பாக எரிஞ்சு மிகப்பெரிய சாதனை பண்ணதெல்லாம் இருக்குது. நீங்கள் என்னை புறக்கணிக்கிறீங்க, ஒரு காலம் எனக்கும் ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்ல வராது. எப்படின்னா இவரை போல் இன்னொரு அறிவு தளத்தில் இன்னொருத்தர் இருக்கிறது தான் சகோதரி KS ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு திமுகவுடைய பழைய நபர். இன்னும் சொல்லப்போனால் வைகோ அவர்களுக்கு மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை அறிமுகப்படுத்தி நேரில் அழைச்சி போய் சொன்னதே அந்த KS ராதாகிருஷ்ணன் தான். அவர்கள் நெடுமாறன் அவர்களோடு இருந்து இயக்கத்துக்கு பல வேலைகளை செய்தவர். இப்போ அவரையும் தான் ஒதுக்கி வச்சுருக்காங்க. என்னென்னா அவர் நான் போய் கூட கும்பிடு போட மாட்டேன் அப்படின்னு தான் அவர் தொடங்குறாரு. இதே போல் தான் அவரும் பெரிய அளவில் ஆளுமையாக இருந்தார். திமுகலேருந்து ஓரங்கட்டப்பட்டு வந்து இப்போ வந்து வலதுசாரி ஆதரவாளராக மாறி இருக்கிற சகோதரர் ராதாகிருஷ்ணன். இந்த பக்கம் நாஞ்சில் சம்பத். இப்போ என்னென்னா சொல்லி தொலைபேசி எடுத்து பேசினேன் நாஞ்சில் சம்பத் சகோதரர்கிட்ட. நல்ல நண்பர் அவர், மதிப்பு மிக்கவர். நான் அதிகம் அவரை விமர்சிக்க மாட்டேன், ஏன்னா அதுக்கு ஒரு கருத்தியல் ரீதியாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அவர் தனிப்பட்ட முறையில் தாக்குறதெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி, ஆமாம் அறிவுத்தளத்தில் வந்து இப்படி இருக்கிற என்னை வந்து புறக்கணிச்சிட்டு இருக்கு தீமா அப்படின்னு நேரடியாக சொல்கிறார். அது புறக்கணிக்குது என்ன?
பேசுவோம், அதை பற்றி நேரில் வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பேசுவோம் நம்ம விரைவில். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரியான விடயங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்த கட்சியில் ஒருத்தனுக்கு வந்து அஃபீஷியலாக கட்சி கார் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. யாருன்னா அந்த வீச்சுன்னெலாம் பேசுவாங்கள்ல, பரோட்டா வீச்சுன்னெலாம் சொல்லிக்குவாங்கள்ல சகோதரன், அந்த வலைத்தளத்தில் அப்படி தான் அவர் வந்து பேசுகிறாங்க. அதில் நமக்கு உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோ. செந்தில்வேல் சகோதரர், அவர் பத்திரிக்கையாளர், அவருக்கு வந்து ஒரு அலுவல் ரீதியான கார் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறப்ப ஆச்சரியமாக இருக்குது. சொல்கிறாரு, இந்த மாதிரி சில பேருக்கு இப்படியான சலுகைகள் இந்த அரசு வந்து செய்துக்கிட்டு இருக்கு. நம்ம சலுகைகள்லாம் இந்த மாதிரி கேட்கல, ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, அவ்வளவுதான். இவர் சலுகையை கேட்டு இந்த மாதிரி அனுபவிக்கணும் எப்படி இருக்குன்னா என்றைக்கு எந்த காலத்துலேயும் இருந்திருக்கலாமே, வைகோ கிட்ட இருக்கிறப்பவே இருந்திருக்கலாமே. அதுக்கு அடுத்த ஒரு கட்டம் வருது அது. ஆனால் இவர் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு கொச்சித்தனமாக பண்ணக்கூடிய இவர்கள்கிட்ட அந்த திராவிடம்ன்றதே அவர் என்ன முழுக்க முழுக்க திராவிடம் என்பது உதயநிதி என்பதை பேசுங்கள், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. திராவிடம்னா என்ன யாருன்னா கேட்டிங்கனாக்கா உதயநிதி தான் திராவிடம்னு சொல்லுங்கள். அந்த நிலைக்கு இன்றைக்கி அங்கே போயிடுச்சு. அதுதான் மறைமுகமாக நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதற்கு தான் உடன்பட மாட்டார். கொள்கையை நேசிக்கிறேன், கொள்கையை பேசுகிறேன், அதுதான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையாக நம்மக்கிட்ட சொன்னது இருந்தது. நிறைய விடயங்கள் அது பேசுவோம். இப்போ கிட்டத்தட்ட நாஞ்சில் சம்பத் என்கிற ஒரு ஆளுமை திமுக கேட்டு பாருங்க, அவர்லாம் எப்போவே நாங்கள் கைட்டு விட்ட ஒரு ஆளுங்க, அவர்லாம் ஒரு ஆளுங்கன்னு பேசுவாங்க. இனிமேல் அது வரும், வார்த்தைகள் வரும், நீங்கள் வேணால் பாருங்கள். ஆனால் 1000 சொன்னாலும் திமுகவில் இப்படியாக பேசக்கூடிய ஒரு மனிதன் இன்று இல்லை. என்ன இந்த திராவிடம் 2.0 சொல்லுவாங்கள்ல, 2.0ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பேச்சாளர்கள் வந்து வெற்றி கொண்டான் 2.0 வந்து நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க. குடிச்சிட்டு மட்டமாக பெண்களை பற்றி பேசக்கூடியப்ப அங்கேயே உட்காந்து கை தட்டக்கூடிய நபர்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளவு அநாகரிகமாக பேசக்கூடிய நபர்கள்லாம் திமுகவில் இருக்கிறாங்க. ஆனால் நாஞ்சில் சம்பத்தை போல பேசக்கூடிய அந்த ஆளுமை, அந்த கருத்தாளன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், வெட்டியாக அவனை இவனான்னு எது வேணாலும் பேசி தூக்கி போட்டுட்ருக்கலாம். இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் அப்படி பேசக்கூடிய வலைத்தளங்களுக்கு தான் ஓஹோன்னு போயிட்டுருக்குது பார்வையாளர்கள். நம்ம இவ்வளோ அறிவுத்தளத்தில் படிச்சுட்டு ஒரு 4 நாள் ஒரு புத்தகத்தை வந்து படிச்சுட்டு போட்டிங்கன்னா கூட 2000 பேர் தான் பார்க்குறாங்க. அதில் இல்லை, தமிழ் தேசியம் மிக பெரும் ஒரு விமர்சனத்துக்கு உருவாகிட்டு இருக்கு சமூக வலைத்தளங்கள். இப்போ அது தனி விமர்சனமாக வைப்போம் நம்ம. அதே போல் இங்கே அறிவுத்தளத்தில் திமுகவில் கொண்டாடக்கூடிய அளவு இன்றைக்கி யாருமே இல்லை. வேண்டாம், அவர்களை எல்லாம் அப்படி புறக்கணிச்சிட்டு இப்படியானவர்கள் நமக்கு இருந்தால் போதும். திராவிடன்னா என்ன, பெரியார்னா என்ன, அண்ணான்னா என்ன, கருணாநிதினா என்னன்னா எல்லாமே உதயநிதினு நீங்கள் சொல்லணும். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாக, ஒரு கொள்கை கோட்பாடாக உதயநிதியை முன்வைக்கிறது மட்டுமே தான் இருக்குது. அதற்கு இவர் உடன்பட மாட்டார் அப்படின்றதுக்காக தான் இவரை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவரும் திராவிட கொள்கையில் இருந்துக்கிட்டு திராவிட பேச்சாளராக தான் இருக்கிறார். எங்கே விலகினாலும் கொண்டாலும் திராவிடத்தை விட்டு கொடுக்காம தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனாலும் ஏன் வந்து இவரை புறக்கணிக்கிறாங்கன்னா அந்த ஒரு விஷயம், யாரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் தலைவனாக என்பது ஒரு சிக்கல் இருக்குது இப்படியானவர்களுக்கு. அதான் அதனால் நாஞ்சில் சம்பத் புறக்கணிக்கிறார். விரைவில் அவர்கிட்ட நம்ம நேரில் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது பலதும் நம்ம கேட்போம். 2வது இன்னொரு பரபரப்பு, மதிப்புக்குரிய மல்லை சத்யா சகோதரர் அவர்கள். தொடர்ந்து அவர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய தகவல்கள் நாங்கள் வந்து வைகோ அவர்கள் திடீரென்று திமுகவில் வந்து இருந்து மாநாடு நடக்குது திருச்சியில், அவருக்காக மிக பெரும் கட் அவுட்லாம் வச்சுருக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கிட்ட பூங்கொத்து கொடுத்து நிற்கிறார். இப்படி ஒரு துரோகத்தை திமுக வாழ்நாளில் என்றைக்குமே சந்திச்சிருக்காது. நிறைய துரோகங்களை சந்திச்சிருக்கும் திமுக. ஆனால் வைகோ போல் இப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் சொல்கிற மாதிரி ஒரு துரோகத்தை சந்திச்சிருக்காது. வந்து அதிமுகவில் சேர்ந்துட்டார் வைகோ. அதுக்கு பிறகு திரும்ப ஒரு மாதிரியை வந்து இங்கே இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நல கூட்டணி 2016 அந்த தேர்தலில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி திடீரென்று முழுக்க அப்பொழுது நாங்கள்லாம் ஊடகத்தில் எழுதின வார்த்தைகள் என்னென்னா, இந்த பிரிவு என்பது திமுக தோல்விக்காகவும் அதிமுக வெற்றிக்காகவும் தான் இருக்கும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அங்கே இருக்கிறவங்களை அந்த திமுக கூடாரத்தில் இருக்கிற கொஞ்சம் பேர் பிரிச்சுட்டு மக்கள் நல கூட்டணின்னு கொண்டு வரணும். அதுக்கு பேரம் பேசப்பட்டவர், முதன்மையில் இருந்து செயல்பட்டவர், சில விஷயங்களை வாங்கிட்டு செய்தார் அப்படின்னு அன்றைக்கே பேசினார். மிக பெரும் அளவில் ஒரு பெரிய பெட்டியை வாங்கிட்டு தான் இந்த மக்கள் நல கூட்டணி என்பது பிரிந்தது. சமூக வலைத்தளங்களில் அன்றைக்கி பிரதான பத்திரிகைகளும் எழுதியது. அன்றைக்கி நிறைய பேர் அதை மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களாம் அதை சொன்னப்போ அப்படிலாம் இல்லை, உண்மையிலே கொள்கைக்காக தான் போயிருக்கிறாங்கன்னா, ஒரு கொள்கையில் போடுறதுங்காகவும் இல்லை. அந்த அம்மா பிளான் போட்டு ஒன்று கொடுத்தது, இங்கே சில மனஸ்தாபம் வந்தது, சீட் ஷேரிங்கில் உடனடியாக பிரிஞ்சு நேராக போயிட்டு ஓட்டை பிரித்தாங்கல்ல. பிரித்த உடனே திமுக தோற்றதில்லை, வழக்கம் போல் அதிமுக ஜெயிச்சதில்லை. இதான் நடந்தது அன்றைக்கி. அதை இப்பொழுது வந்து சொல்கிறாரு நாஞ்சில் சகோதரர் மல்லை சத்யா வைகோவை பற்றி 2016 அந்த காலகட்டத்தில் மக்கள் நல கூட்டணி என்று ஏற்படுவதற்கு அதுக்கு பின்னிருந்த அரசியல் கட்டாயம் நான் ஒரு நாள் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
அதை தாண்டி வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 250 கோடிக்கு மேலான சொத்து வந்து வைகோவுக்கு இருக்கிறது. மிக பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை போன்ற ஒரு வீடை கட்டி குடிபுகுந்திருக்கிறார் சத்தமே இல்லாமல். அவருடைய நண்பர் வந்து சாராய ஃபேக்ட்ரி, அதில் வந்து இவருக்கு ஷேரிங் இருக்கிறது. பொதுவாகவே இப்போ என்ன பண்ணுவாங்க, திமுக நேரடியாக ஸ்டாலினுடைய குடும்பம் சாராய தொழில் செய்யாது. அவருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் பினாமி, இந்த பக்கம் ஒருத்தர் கனிமொழியும் வந்து பார்த்திங்கன்னா அவர் நேரடியாக இருக்க மாட்டாங்க. அவருக்கு வேண்டப்பட்ட யாரையோ ஒருத்தர் வந்து வச்சிரும். அவர்கள் சாராய ஆலையை நடத்திட்டு இருப்பாங்க. ஷேர் மட்டும் பங்கு மட்டும் கோடி கோடியாக வாசலை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து கொட்டும். அதே போல் வைகோ அவர்களுக்கு சாராய ஆலையில் ஃபேக்ட்ரியில் ஷேர் இருக்குது. பெரும் தொகை வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த பக்கம் மக்களை ஏமாற்றுவதற்காக மது ஆலைக்கு எதிராக சாராயத்தை ஒழிக்கணுன்றதுக்காக நடைப்பயணம்லாம் போனார் வைகோ அப்படின்னு இன்றைக்கி மல்லை சக்தியாக போட்டு உடைச்சிருக்கிறார். மிக பெரும் விஷயத்தை பார்க்க அதிர்ச்சியாக இருக்குது. அவர் சொல்லக்கூடிய பல விடயங்கள் அதையும் பார்த்துருங்க. அதில் சொல்கிறாரு, முழுக்க நிறைய விஷயங்களை வந்து நான் வெளியில் சொல்லுவேன். ஏராளமான சொத்துக்கள் வைகோ கிட்ட சட்டத்துக்கு புறம்பாக சேர்த்த சொத்துக்கள் மட்டுமே இருக்குது. மக்களுக்கு துரோகம் செய்துட்டு இருக்க, இதெல்லாம் விரைவில் நான் அம்பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஏற்கனவே இவரும் அப்படி தான். நாங்களாம் அவர் கூட ரொம்ப காலமாக பார்த்துட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாஞ்சில் சம்பவத்தினுடைய அத்தியாயம் ஒன்று, அது போல் வந்துட்டு ஒரு மல்லை சத்யானுடைய அத்தியாயம் மிக மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட வலதுகரமாகவும் இடதுகரமாக ரெண்டுமாகவே வந்து நாஞ்சில் சம்பவம் இதெல்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க. ஒரு ஏற்கனவே பிரிஞ்சு வெளியில் வந்துட்டார், நிறைய சேனலில் பேசிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லை இப்போ விஷயம். இதை தாண்டின பல மர்மமான விஷயங்கள்லாம் வெளியில் வருது. 2016 அந்த வைகோ என்ன செய்தார்ன்ற ஒரு விடயம் மட்டும் இல்லாமல் அவருடைய சொத்துக்கள் ஒரு பகுதி எப்படிலாம் வந்தது என்பதையும் நான் அம்பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மல்லை சத்யா வந்து சொல்லிக்கிறார். காரணம் வந்து மல்லை சத்யாவுக்கு 1000 இருந்தாலும் வைகோ அவர்கள் துரோகம் செய்து விட்டார். எப்படி வந்துட்டு திமுகவில் தன்னுடைய மகன் அரசியலில் நிலைக்க வேண்டும் என்று வைகோவை தூக்கி வெளியே போட்டாரோ கருணாநிதி, அப்பொழுது வைகோ எப்படி தமிழ்நாடு முழுக்க ரத்த கண்ணீர் வடித்து கொண்டு இவருக்காக உயிரிழந்த அந்த தியாகிகள் சுடுகாட்டில் நின்றுக்கிட்டு திமுக கருணாநிதி வேரோடு ஒழிப்பதற்குத்தான் நான் சபதம் எடுத்திருக்கிற அந்த வைகோ பிறந்திருக்கிறவங்களாம் பேசிட்டு அந்த வைகோ இன்னைக்கு திமுக உட்காந்து வேஷ்டியை தொடச்சிக்கிட்டு இருக்கிறது சூழ்நிலை உருவாக்கியிருக்கல. அதை போல கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக வைகோ தூக்கி போட்டதை போல இங்கே இன்னைக்கு தன்னுடைய மகன் துரை வையாபுரிக்காக வந்து நாஞ்சில் சம்பத்தை தூக்கி முதல்ல வெளியில் போட்டார். அதுக்கு பிறகு வந்து மல்லை சத்யாவை தூக்கி வெளியில் போட்டிருக்கிறார். இதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற ஒரு அரசியல் தொடக்கம் தான். நாளை இதை சம்மந்தப்பட்டவர்களோடு விரைவில் நம்ம சந்திக்கிறதா இருக்கிறோம், பேசுகிறதா இருக்கிறோம். நிறைய விரிவான அரசியலை நம்ம பேசுவோம். துரோக அரசியல் எப்படிலாம் எந்தெந்த நேரத்தில் வெளியே வருதுன்னு பாருங்கள். ஆனால் இதில் ஒரு வருத்தம் என்னன்னா, இப்படியான பல சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கும்போது கூடவே இருந்துட்டு துரோகம் ஒரு கட்டத்தில் வலி அதிகமாக வந்து வெளியில் ஏறின பிற்பாடு இப்படியான விஷயங்கள் இவங்கெல்லாம் செய்திருக்காங்கன்னு பேசுகிற ஒரு அரசியல் களம் இருக்கிறதுல தமிழ்நாட்டில் இன்றைக்கி சகஜமாக மாறிட்டுருக்கு. எல்லா தளத்திலும் இது மாறிக்கிட்டு இருக்குது. இது சரியானதா தவறானதா தொடர்ந்து நம்ம பேசுவோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வழக்கமா ஏதாவது மொட்டை கடிதாசி வரும். இந்த முறை எங்க சிறைத்துறையில இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. இல்லை, அதான் நான் படிக்கணும்னு நினைச்சேன். மத்திய சிறை கடலூர்லேருந்து வந்திருக்குது. அதில் என்னன்னா, நம்ம ராவணா வலைவலி பார்வையாளர்களுக்குலாம் ரொம்ப பரிச்சயமான விஷயம்தான். தோழர் பேர் வந்து செந்தில்குமார். அவர் வந்து ஆயுள் தண்டனை கைதியாக அவருடைய எண் 14681. சரி. மத்திய சிறையில் இருக்கிறார். 16 வருஷமா சிறையில் தான் இருக்கிறார். சரி. அவர் வந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. பெறுதல் வழி வந்து உயர்திரு சிறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழியாக அவருடைய அனுமதி பெற்று அவங்க படித்து பார்த்து சீல் அடித்து தான் அனுப்புவாங்க. என்னன்னா, அதில் எழுதுறாரு, மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் படிக்கும் எம்பிபிஎஸ் மருத்துவம் படிக்கும் மகனுக்கும், மருத்துவம் முடிச்சுட்டு எம்டி முதுகலை மருத்துவம் படிக்கும் 1ஆம் ஆண்டில் படிக்கும் எனது மகளுக்கும் கல்வி கட்டணம் ஏற்பாடு செய்து உதவிட கோரும் மனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த தோழர் வந்து அவர் எழுதுனது வந்து, வணக்கம் ஐயா, வணக்கம். நான் ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தை ஆதரித்து குரல் கொடுத்து போராடியதால் தடா வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கடந்த 16 ஆண்டுகளாக கடலூர் மத்திய சிறையில் இருந்து வருகிறேன். என்னுடைய ஏழ்மை இந்த நிலையில் படிக்க வைப்பது என்பது இயலாத காரியம். முறைப்படி மெரிட்டில் பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. என்னுடைய மகன் எம்பிபிஎஸ் 4ஆம் ஆண்டிலும், மகள் இந்த ஆண்டு முதுகலை 1ஆம் ஆண்டிலும் படிக்க உள்ளார். பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியலைன்றது உங்களுக்கே தெரியும். கடந்த முறை உதவி செய்திருந்தவர்கள் இந்த முறை அடுத்த ஆண்டு பள்ளி படிப்பை இறுதி செய்வதற்காக நிதி நெருக்கடி மோசமான நிலையில் இருக்கிறேன். மேற்கொண்டு படிக்க வைச்சிட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறேன்னு சொல்கிறாரு. எனவே கருணை உள்ளம் கொண்ட ராவணா பார்வையாளர்கள் எனக்கு எனது குடும்ப சூழ்நிலை கருதி பிள்ளைகளுடைய படிப்பை மனதில் கொண்டும்
உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அடடடா. கடந்த முறை நம்ம சிறை அதை சொல்லியிருந்தோம், நிறைய பேர் அதுக்கு பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஒரு 2 ஆண்டுகள் கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 ஆண்டு ஆயிரத்துல இந்த ஆண்டு அவருக்கு சமாளிக்க முடியல, நிதி நெருக்கடியில் இருக்கிறாரு. அவர் ஒரு போராட்டம் முன்னெடுத்தார். அந்த போராட்டத்தினுடைய வடிவு வந்து சரியா தவறா அப்படின்றது ஒரு பக்கம். அதில் வந்து சிக்கிட்டார். நிறைய தலைவர்கள்லாம் அதில் இருந்தாங்க, பேரெல்லாம் சொல்ல வேணா, அவங்க வெளியில் வந்துட்டாங்க, இவர் மட்டும் சிக்கிட்டார். 16 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தின் வந்து சட்டப்படி அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கார். ஆமாம். ரொம்ப அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு சின்ன வேலை செய்து அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சமாளிக்க முடியல. மருத்துவம் மெரிட்டில் தான் படித்து, கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்குங்க பிள்ளைங்க. அது நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. 2 ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு கடிதம் உறுதியா வந்து ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் பரவி நிறைய எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வலையொலியின் ஊடாக உறுதியாக அந்த ஈழத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கு சிறையில் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியா, ஏன்னா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான். அது முடியாம அவர் உள்ள இருக்கிறாரு. அந்த பிள்ளைங்க படிச்சு மேல வரணும். யாரும் வந்து ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப வேணாம். அந்த முகவரியை, அவர்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குற வங்கி கணக்கு எல்லாத்தையுமே, அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவை தெரிவித்தா போதும். நேரடியாக அவங்களுக்கே அனுப்புனா போதும், அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படின்றது அந்த நேரத்தில் அவங்க விட்டு வைக்கிற கோரிக்கை. எல்லாரும் உதவி செய்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளும்.